தன்னுடைய 15வது வயதுல அரசியல் பயணத்தை தொடங்குறாருங்க. தன்னுடைய 101 ஆண்டுகால வாழ்க்கை பயணத்துல கிட்டத்தட்ட 86 ஆண்டுகள் ஒரே கட்சி, ஒரே கொள்கை. அதாவது எளிய மக்களுக்கு எல்லா உரிமைகளும் சேரணும். உழைப்பவர்களுக்கே எல்லாமே சேரணும். எளிய மக்கள் கையில் அவங்களுக்கான சுதந்திரம், அதிகாரம் இதுதாங்க அவருடைய அரசியல். ஒரு ரியல் கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு ஐயா. அவர் எங்கெங்க மறைஞ்சாரு, இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவருடைய இறுதி நிகழ்வுக்கு வந்திருந்த லட்சக்கணக்கான அவருடைய தோழர்கள்ங்க. முக்கியமா இங்க சென்னை சிபிஐ அலுவலகத்துல பாலன் இல்லத்துல பிப்ரவரி 26ஆம் தேதி பொதுமக்களுடைய பார்வைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. சாரசாரையா மக்கள் வந்து, தொண்டர்கள் வந்து, தோழர்கள் வந்து செவ்வணக்கம் செலுத்தினாங்க. நாமளும் நம்ம கேமராமேன்ஸ் தம்பிகளுடைய டீமோட போயிட்டு வீர வணக்கங்கள், செவ்வணக்கங்களை செய்தோம். அப்புறம் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவரு அரசு மரியாதையோட அவருடைய இறுதி நிகழ்வு நடந்தது. எல்லோருமே வீர வணக்கங்களை பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஐயாவுடைய உடல் மருத்துவ ஆய்வுக்காக மருத்துவக் கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டதுங்க. அதாவது தன்னுடைய உடலை அவரு தியானம் செஞ்சிருக்காரு. இதுதான் மறைந்த பிறகும் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருக்கும் பயனா இருக்கணும் தன்னுடைய மரணமும் கூட அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்திருக்காரு. அதனால தான் அவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவா இருக்காருங்க. ஒரு சிறு நினைவூட்டல், நானுமே கடந்த 2013ஆம் ஆண்டுல தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் அப்ப என்னுடைய உடல் தானம் செஞ்சிருக்கேன். அதை எழுதி கொடுத்துருக்கேன் மருத்துவமனைக்கு. உடல் தானம் செய்யறது எப்படி அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை வேறொரு காணொளியில அவசியம் நான் பதிவு செய்யறேன். போராளிகளுக்கு மறைவே இல்லை அப்படிங்கிறத தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுடைய இந்த இறுதி நிகழ்வும் உணர்த்தி இருக்குங்க. செவ்வணக்கம் தோழர்